இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடைசி முடி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது சென்சரி சாக்குங்க. ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும். செல்ஃப் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும். காமா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோக்கஸு அதிகமாக இருக்குங்க. ஃபுல் பாடியும் ப்ரெஷர் கிடைக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குங்க. அதனால தான் நான் இந்த அஸ்வந்துக்கு கொடுத்தேன். இன்னொன்று என்னன்னா, ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு டாய்லெட் போனால் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நிறைய பாக்ஸில் ஒரு பால்லாம் வச்சுக்கோங்க. பின்னாடியே அந்த கையால் போட்டு போட்டு பழகுனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துடும். நீங்கள் கழுவுறதுக்கு ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் கழுவுறதுக்கான மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி பவுட்ரு கொட்டிட்டு ஒரு கர்ச்சிப் எடுத்து இந்த தொடை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டும் கற்றுக்குவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊஞ்சல் ஆடுறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் கடவுளுக்கே ரொம்ப பிடிக்கும். கோயிலில் சாமியை ஊஞ்சல் வச்சு இப்படி ஆட்டி விடுவாங்க. அதனால ஊஞ்சல்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அஸ்வந்த் அதில் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான்னா எனக்கு நிம்மதியாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் ஒரு நாளைக்கு 3 ஆக்டிவிட்டி அப்படின்னு பிரித்து வச்சிட்டிங்கன்னா கூட குழந்தைங்க இதுலேயே டைவர்ட் ஆவாங்க. டென்ஷன் ஆக மாட்டாங்க. நம்ம வேற எங்கேயோ கொண்டு போய் தெரப்பின்னு விடுறதை விட நம்ம கிட்டயே அவங்க நல்லாவே செய்யலாம். இந்த டப்பா மேலே நடக்கிறது அவங்களுக்கு ஃபோக்கஸும் அட்டென்ஷனும் பாடி மூமெண்ட்டு அவேர்னஸ் நல்லாவே கிடைக்குதுங்க. நம்ம நினைப்போம் ஸ்பெஷல் குழந்தைங்க யார் கூடயுமே சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெயில் பாலிஷு அவ தங்கச்சி கிட்ட வச்சுக்கிட்டான். பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே அவனும் போயிட்டு அதில் ஜாயிண்ட் ஆயிட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வருங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை.